காவிரி ஆறும் கொள்ளிடம் ஆறும் இருபுறமும் சூழ்ந்து நிற்கும் புனித தீவின் நடுவில் 7 திருச்சுற்றுகளுக்குள் பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கிறது ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருக்கோவில். 108 வைணவ திவ்ய தேசங்களில் முதன்மையான திருத்தலமாக விளங்கும் இந்த கோவில் பக்தர்களால் பூலோக வைகுண்டம் என்றும் போக மண்டபம் என்றும் போற்றப்படுகிறது. 156 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான கோவிலில் 21 கோபுரங்களும் 52 உபசன்னதிகளும் பிரணவ வடிவிலான தங்க விமானமும் உள்ளது. தெற்காசியாவிலேயே மிக உயரமான கோவில் கோபுரங்களில் ஒன்றான 236 அடி உயரமுடைய தெற்கு ராஜகோபுரமும் இங்கேதான் அமைந்துள்ளது. ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமாக என்று காட்சியளிக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலின் வரலாறு ஒரு நாளில் உருவானதல்ல. பல யுகங்களை கடந்து வந்த தலபுராணம். சோழர்கால வரலாறு, ஆழ்வார்களின் பக்தி, ராமானுஜரின் சமய பணி, மன்னர்களின் திருப்பணிகள், படையெடுப்புகளின் அழிவு, நம்பெரும்பாலின் பாதுகாப்பு பயணம், பின்னர் நடைபெற்ற மறுசீரமைப்புகள் என பல 1000 ஆண்டுகளின் நினைவுகளை தன்னுள் சுமந்து நிற்கிறது இந்த திருத்தலம். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலை பற்றிய முழு வரலாற்றினையும் புராண கதைகளை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் அரங்கநாதரின் வரலாறு பிரம்மதேவரின் வழிபாட்டில் இருந்து தொடங்குகிறது. பிரம்மன் படைப்பு தொழிலில் ஈடுபட்டிருந்த போது தன்னுடைய படைப்புகள் அனைத்தும் நிலையற்றவை என்பதை உணர்ந்து பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை வேண்டினார். அப்போது எம்பெருமான் ஓம் நமோ நாராயணாய என்ற 8 எழுத்து மந்திரத்தை உள்ளத்தில் நிறுத்தி தன்னை வழிபடுமாறு அருளினார். பிரம்மன் அந்த 8 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடி தவம் செய்தார். அந்த தவத்தின் பலனாக பிரணவாகார விமானமும் அதனுள் அரங்கநாதரின் திருமேனியும் திருப்பார்கடலில் இருந்து தானாக தோன்றியது. பிரம்மன் அந்த விமானத்திற்கும் பெருமாளுக்கும் நித்திய பூஜைகளை செய்து வந்தார். பின்னர் சூரியன் வழிபட்டார். சூரிய குலத்தில் வந்த வைஸ்வத மனுவும் அவரது மகன் இஷ்வாகுவும் தொடர்ந்து வழிபட்டு வந்தனர். இஷ்வாகு அந்த பிரணவஹார விமானத்தை அயோத்திக்கு எடுத்துச் சென்று வழிபாட்டை தொடர்ந்து வந்தார். அயோத்தியில் சூரியகுல மன்னர்களால் தலைமுறையாக வழிபடப்பட்ட அரங்கநாதர் பின்னர் தசரத மன்னனின் அரண்மனைக்கும் வந்தார். தசரதன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்த காலத்தில் சோழ நாட்டை ஆண்ட தர்மவர்ம சோழன் அயோத்திக்கு வந்திருந்தார். அங்கு பிரணவஹார விமானத்தையும் அரங்கநாதரையும் கண்ட அவர் அந்த பெருமாளை ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளச் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்துடன் நீண்ட காலம் தவம் செய்தார். பிறகு ராமாயண காலம் வந்தது. ராவணனை வென்று அயோத்திக்கு திரும்பிய ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் பெற்றபோது இலங்கையின் அரசனாக இருந்த விபீஷ்ணனும் அந்த விழாவில் கலந்து கொண்டார். விபீஷ்ணனின் பக்தியை போற்றிய ஸ்ரீராமர் தாம் வழிபட்ட அரங்கநாதரின் திருவுருவத்தையும் பிரணவஹார விமானத்தையும் அவருக்கு பரிசாக வழங்கினார். அந்த பரிசை ஏற்றுக்கொண்ட விபீஷணன் அதை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு புறப்பட்டார். இலங்கைக்கு செல்லும் வழியில் விபீஷ்ணன் காவிரி நதிக்கரையை அடைந்தார். அப்போது தனது நித்திய கர்மங்களை நிறைவேற்றுவதற்காக காவிரியில் நீராட வேண்டியிருந்தது. அரங்கநாதரின் விமானத்தை எக்காரணம் கொண்டும் கீழே வைக்கக்கூடாது என்று கூறி விநாயகரிடம் ஒப்படைத்துவிட்டு காவிரிக்கு சென்றார். விபீஷணன் திரும்பி வருவதற்கு நேரமாகியதால் விநாயகர் அந்த விமானத்தை அங்கேயே வைத்துவிட்டு மறைந்தார். காவிரியிலிருந்து திரும்பிய விபீஷணன் அரங்கநாதர் கீழே வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். எவ்வளவு முயன்றும் அந்த விமானத்தை அங்கிருந்து எடுத்துச் செல்ல முடியவில்லை. இதனால் துயரத்தில் நின்ற விபீஷ்ணனுக்கு அரங்கநாதர் அருள்பாலித்தார். நான் இங்கேயே காவிரி கரையில் எழுந்தருள விரும்புகிறேன். ஆனால் உனக்கு அளித்த வாக்கின்படி இலங்கை இருக்கும் தெற்கு திசையை நோக்கியே பள்ளி கொண்டிருப்பேன் என்று அருளினாராம்.
அதன்படியே இன்றும் ஸ்ரீரங்கநாதர் தெற்கு திசையை நோக்கி ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். விபீஷ்ணனுக்காக அளிக்கப்பட்ட அந்த வாக்கின் அடையாளமாக இலங்கையை நோக்கிய தென்திசை நோக்கி அரங்கநாதரின் திருமேனி அமைந்துள்ளது. அந்த நேரத்தில் அப்பகுதியில் தவம் செய்து கொண்டிருந்த தர்மவர்ம சோழன் கண் விழித்து பார்த்தபோது அங்கு பிரணவஹார விமானத்துடன் அரங்கநாதர் எழுந்தருளியிருப்பதை கண்டார். அளவற்ற மகிழ்ச்சி அடைந்த தர்மவர்ம சோழன் அரங்கநாதரை சுற்றி மதிர் சுவர்களை எழுப்பி ஆலயத்தை அமைத்து வழிபாட்டை தொடங்கினார். இதுவே ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதருக்கான கோவில் அமைந்த தொடக்கமாக கருதப்படுது. ஆனால் காவிரி நதி இந்த கோவிலின் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பத்தையும் ஏற்படுத்தியது. காலப்போக்கில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கினால் கோவிலும் பிரணவஹார விமானமும் ஆற்று மணலுக்குள் புதைந்து போனது. காலம் நகர்ந்த போது அந்த இடம் அடர்ந்த காடாக மாறியது. அரங்கநாதர் கோவில் இருந்த இடமே மறைந்து போனது. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சோழ மன்னன் அந்த பகுதியில் வேட்டையாடச் சென்றார். அப்போது ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது மரத்தின் மீது அமர்ந்திருந்த கிளியின் குரல் அவரது கவனத்தை ஈர்த்தது. அந்த கிளி அரங்கநாதரின் பெருமையை பாடிக்கொண்டிருந்தது. அந்த பாடலின் மூலம் அந்த பகுதியில் புதைந்திருக்கும் அரங்கநாதர் கோவிலை பற்றிய தகவலை அறிந்த மன்னன் அந்த இடத்தை தோண்டி பார்க்க செய்தார். மண்ணுக்குள் புதைந்திருந்த பிரணவஹார விமானமும் அரங்கநாதரின் திருத்தலமும் மீண்டும் வெளிப்பட்டது. கோவில் மீண்டும் சீரமைக்கப்பட்டது. அந்த சோழ மன்னன் பின்னர் கிளிச்சோழன் என்று அழைக்கப்பட்டார். இப்படி மறைந்து போன திருவரங்கும் மீண்டும் மக்கள் வழிபாட்டிற்குள் வந்தது. அதன் பின்னர் பல்வேறு காலகட்டங்களில் சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர், ஒய்சாளர், விஜயநகர பேரரசர்கள் மற்றும் நாயக்க மன்னர்கள் உள்ளிட்ட பல அரச வம்சங்களின் ஆதரவால் ஸ்ரீரங்கம் தொடர்ந்து வளர்ந்தது. ஒரே மன்னனால் கட்டப்பட்ட கோவில் அல்ல இது. பல நூற்றாண்டுகளாக நடைபெற்ற திருப்பணிகளின் பலனாகவே இன்று நாம் காணும் பிரம்மாண்டமான ஸ்ரீரங்கம் உருவானது. கோவிலின் சுவர்களில் காணப்படும் கல்வெட்டுகள் அந்த கால அரசர்களின் நன்கொடைகள், நிலங்கள், வருவாய்கள், திருவிழாக்கள், விளக்குகள், நெய்வேத்தியங்கள் மற்றும் கோவில் நிர்வாகம் பற்றிய பல தகவல்களை பதிவு செய்து வைத்துள்ளது. ஸ்ரீரங்கத்தின் ஆன்மீக பெருமையை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்களின் பக்தி பாடல்களில் திருவரங்கம் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. தொண்டரடி பொடியாழ்வார் அரங்கனுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். திருப்பாணாழ்வார் தனது அமலாநிதி பிரான் பாடலில் அரங்கநாதரின் திருமேனியை பாதம் முதல் திருமுடி வரை அனுபவித்து பாடினார். திருமங்கை ஆழ்வார் உள்ளிட்ட ஆழ்வார்களும் திருவரங்கத்தை போற்றி பாடினர். இதனால் ஸ்ரீரங்கம் வைணவ பக்தி இயக்கத்தின் மிக முக்கியமான மையமாக வளர்ந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த கோதை என்ற ஆண்டாளுக்கும் ஸ்ரீரங்கத்திற்கும் ஆழமான தொடர்பு உள்ளது. சிறு வயதிலிருந்தே ஸ்ரீமன் நாராயணனை தனது கணவனாக கருதி பக்தியில் வாழ்ந்த ஆண்டாள் இறுதியில் அரங்கநாதரையே தனது மணாளனாக ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீரங்கம் வந்து அரங்கனை தரிசித்த ஆண்டாள் அவருடன் ஐக்கியமானார். அதனால் ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாளுக்கு தனி சிறப்புண்டு. மேலும் ஸ்ரீரங்கத்தின் ஆன்மீக வரலாற்றில் அடுத்த மிகப்பெரிய பெயர் ஸ்ரீ ராமானுஜர். விசிஷ்டாத்வைத தத்துவத்தை உலகிற்கு விளக்கிய ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்தின் மிக முக்கியமான ஆசாரியராக விளங்கினார். ஸ்ரீரங்கத்தை தனது ஆன்மீக பணிகளின் முக்கிய மையமாக கொண்டு கோவில் வழிபாடு, நிர்வாகம், பணியாளர்கள், திருவிழாக்கள் மற்றும் சமய மரபுகளை ஒழுங்குபடுத்தினார். அவர் ஏற்படுத்திய நிர்வாக முறையின் தாக்கம் ஸ்ரீரங்கத்தின் கோவில் வாழ்க்கையில் இன்றும் காணப்படுகிறது. ராமானுஜரின் திருமேனிக்கும் ஸ்ரீரங்கத்தில் தனி சிறப்புண்டு. கோவிலுக்குள் ராமானுஜருக்கென தனி சன்னதி அமைந்துள்ளது. அவரது திருவுடல் பல நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு பக்தர்களால் வழிபடப்படுகிறது. குங்குமப்பூ மற்றும் பச்சை கற்பூரம் சாற்றப்பட்ட நிலையில் அவரது திருமேனி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜரின் சன்னதி இருப்பது இந்த திருத்தலத்திற்கும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆசாரிய மரபுக்கும் உள்ள ஆழமான தொடர்பை வெளிப்படுத்துகிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் துறவிகளை எரிப்பது கிடையாது.
அதற்கு மாறாக திருப்பள்ளிப்படுத்துவார்கள். அப்படி திருப்பள்ளிப்படுத்தி அதன் மேல் எழுப்பப்பட்டதுதான் தற்போதைய உடையவர் சன்னதி. இத்திருமேனிக்கு தானான திருமேனி என்று பெயர். ஸ்ரீரங்கத்தின் செல்வாக்கு அதிகரித்த போது அரசர்களின் ஆதரவும் அதிகரித்தது. சோழர்களின் காலத்தில் ஏராளமான நிலங்களும் நன்கொடைகளும் கோவிலுக்கு வழங்கப்பட்டது. பாண்டிய மன்னர்களின் காலத்தில் கோவிலின் செல்வமும் கட்டிட அமைப்பும் மேலும் வளர்ந்தது. குறிப்பாக ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் ஸ்ரீரங்கத்திற்கு பெரும் நன்கொடைகள் வழங்கிய மன்னர்களில் முக்கியமானவர். தங்கம், ஆபரணங்கள் மற்றும் பல்வேறு காணிக்கைகள் மூலம் அரங்கநாதரின் திருக்கோவில் செல்வ செழிப்புடன் வளர்ந்தது. ஆனால் ஸ்ரீரங்கத்தின் செல்வ செழிப்பே பின்னர் அதனை படையெடுப்புகளின் இலக்காக மாற்றியது. 14ஆம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தான் படைகள் தென்னிந்தியாவை நோக்கி படையெடுத்த போது ஸ்ரீரங்கமும் தாக்கப்பட்டது. 1311ஆம் ஆண்டு மாலிக் கபூர் தலைமையிலான படையெடுப்பும் 1323ஆம் ஆண்டு நடைபெற்ற மற்றொரு படையெடுப்பும் ஸ்ரீரங்கத்தின் வரலாற்றில் மிக கடுமையான காலகட்டங்களாக அமைந்தன. கோவிலின் செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இதனால் வழிபாடுகள் பாதிக்கப்பட்டது. கோவிலின் பாதுகாப்பிற்காக உற்சவர் மூர்த்தியான நம்பெருமாளை அங்கிருந்து வெளியே எடுத்துச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. நம்பெருமாளை பாதுகாக்க பக்தர்களும் ஆசாரியர்களும் உயிரை பணயம் வைத்து செயல்பட்டார்கள். பல்வேறு இடங்களுக்கு நம்பெருமாள் எடுத்துச் செல்லப்பட்டார். அதற்கு பிறகு 48 வருடங்கள் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியே இருந்த பின்னர் விஜயநகர பேரரசின் எழுச்சியுடன் நிலைமை மாறியது. ஸ்ரீரங்கம் மீண்டும் பாதுகாப்பை பெற்றது. நம்பெருமாள் மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வரப்பட்டார். கோவிலின் வழிபாடுகள் மீண்டும் தொடங்கப்பட்டது. சேதமடைந்த பகுதிகள் சீரமைக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் வேதாந்த தேசிகரின் பெயரும் ஸ்ரீரங்க வரலாற்றுடன் இணைகிறது. ஸ்ரீரங்கத்தின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட அவர் படையெடுப்பு காலத்தின் துயரங்களை அனுபவித்த பின்னரும் ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். அவருடைய படைப்புகளும் சமய பணிகளும் ஸ்ரீரங்கத்தின் ஆன்மீக வரலாற்றில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. விஜயநகர பேரரசின் காலத்திற்கு பிறகு நாயக்கர் ஆட்சியிலும் ஸ்ரீரங்கம் தொடர்ந்து விரிவடைந்தது. பெரிய மண்டபங்கள், சிற்ப வேலைப்பாடுகள், தூண்கள், சன்னதிகள் மற்றும் கோவில் நகர அமைப்பு ஆகியவை பல்வேறு காலங்களில் மேம்படுத்தப்பட்டது. இன்று ஸ்ரீரங்கத்தில் காணப்படும் யாளி, குதிரை, வீரர்கள் மற்றும் புராண காட்சிகளை கொண்ட சிற்ப தூண்கள் தென்னிந்திய கோவில்கலை வளர்ச்சியின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக உள்ளது. ஸ்ரீரங்கம் கோவிலின் மிகப்பெரிய தனி சிறப்பு அதன் 7 திருச்சுற்றுக்கள். ஒன்றை ஒன்று சுற்றி அமைந்துள்ள 7 பிரகாரங்களுக்குள் கோவில் விரிந்திருக்கிறது. கோவிலின் உள்பகுதிகள் புனித வழிபாட்டு இடங்களாகவும் வெளிப்புற திருச்சுற்றுகள் மக்கள் வாழும் தெருக்களாகவும் வளர்ந்துள்ளது. அதனால் ஸ்ரீரங்கம் ஒரு கோவில் மட்டுமல்ல, கோவிலை மையமாக கொண்ட ஒரு முழுமையான நகரம். இந்த தனித்துவமான அமைப்பே ஸ்ரீரங்கத்தை உலகின் முக்கியமான கோவில் நகரங்களுள் ஒன்றாக மாற்றியுள்ளது. ஸ்ரீரங்கம் கோவில் வளாகத்தில் 21 கோபுரங்கள் உள்ளது. அவற்றில் மிக பிரம்மாண்டமானது தெற்கு ராஜகோபுரம். 236 அடி உயரம் கொண்ட இந்த ராஜகோபுரம் 13 நிலைகளையும் 13 கலசங்களையும் கொண்டுள்ளது. விஜயநகர பேரரசு காலத்தில் இதன் அடித்தளம் அமைக்கப்பட்டிருந்தாலும் கட்டுமானம் முழுமையடையாமல் இருந்தது. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அகோபில மடத்தின் அழகிய சிங்கர் சுவாமிகளின் முயற்சியாலும் பக்தர்களின் நன்கொடைகளாலும் 1979ஆம் ஆண்டு திருப்பணிகள் தொடங்கப்பட்டு 1987ஆம் ஆண்டு ராஜகோபுரம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. இன்று ஸ்ரீரங்கத்தின் அடையாளங்களில் ஒன்றாக இந்த ராஜகோபுரம் திகழ்கிறது. ஸ்ரீரங்கத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கோபுரம் வெள்ளை கோபுரம். இது மற்ற கோபுரங்களைப் போல வண்ணம் பூசப்படாமல் வெள்ளை நிறத்தில் காட்சியளிப்பதால் இதற்கு இந்த பெயர் பெற்றது. இதன் பின்னணியில் வெள்ளையம்மாள் என்ற பெண்ணின் தியாக கதை உள்ளது. கோவில் பொக்கிஷங்களை கொள்ளையிட வந்த படைத்தலைவரை வெள்ளையம்மாள் தந்திரமாக வெள்ளை கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்துச் சென்று
கீழே தள்ளி கொன்றுவிட்டு பின்னர் தானும் உயிரை தியாகம் செய்தார். அதனால் மற்ற கோபுரங்களைப் போல வண்ணம் பூசப்படாமல் அந்த கோபுரம் வெள்ளையம்மாளின் தியாகத்தை நினைவுபடுத்தும் அடையாளமாக வெள்ளை நிறத்தில் இருந்து வருகிறது. ஸ்ரீரங்கம் கோவிலின் செல்வம் பல நூற்றாண்டுகளாக மன்னர்கள், பக்தர்கள் மற்றும் செல்வந்தர்களின் காணிக்கைகளால் பெருகியது. பொன், வெள்ளி, வைடூரியம், வைரம், ஆபரணங்கள் மற்றும் பல்வேறு பொருட்கள் அரங்கநாதருக்கு காணிக்கையாக வழங்கப்பட்டது. இதனால் படையெடுப்பு காலங்களில் கோவிலின் பொக்கிஷங்கள் கொள்ளையர்களின் முக்கிய இலக்காக மாறியது. பல்வேறு காலங்களில் கோவில் சந்தித்த படையெடுப்புகளின் காரணமாக அதன் பழைய செல்வங்களில் பெரும் பகுதி இழந்தது. இருந்தாலும் கோவிலின் ஆன்மீக மரபும் வழிபாட்டு முறைகளும் முற்றிலும் அழிந்து விடாமல் தலைமுறைகளால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீ ரங்கநாதர் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட சயன திருக்கோலத்தில் கருவறையில் அருள்பாலிக்கிறார். ரங்கநாயகி தாயார் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். பிரணவாகர விமானம் கருவறையின் மேல் அமைந்துள்ளது. ஓம் எனும் பிரணவ வடிவத்துடன் தொடர்புடைய இந்த விமானம் ஸ்ரீரங்கத்தின் தனி சிறப்பாக இருக்கிறது. 52 உபசன்னதிகளும் கோவில் வளாகத்தில் உள்ளது. பல்வேறு தெய்வங்கள், ஆசாரியர்கள் மற்றும் ஆழ்வார்களுக்கென தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளது. சக்கரத்தாழ்வார் சன்னதியும் ஸ்ரீரங்கத்தில் முக்கியமானது. சுதர்சன சக்கரத்தின் தெய்வ வடிவமாக வழிபடப்படும் சக்கரத்தாழ்வாரை தரிசித்தால் துஷ்ட சக்திகள், துர்திஷ்டங்கள், நோய் நொடிகள் மற்றும் தடைகள் நீங்கும் என்ற பக்தி நம்பிக்கை உள்ளது. அதேபோல் ஸ்ரீரங்கம் சுக்கிரனுடன் தொடர்புடைய பரிகார தலமாகவும் பக்தர்களால் போற்றப்படுகிறது. ஸ்ரீரங்கத்தின் முக்கியமான தீர்த்தங்களில் சந்திர புஷ்கரணி ஒன்று. சந்திரனுக்கு ஏற்பட்ட குறைபாடு இங்கு நீராடியதால் நீங்கியதாக தலபுராணம் கூறுகிறது. அதனால் சந்திர புஷ்கரணி மிகவும் புனிதமான தீர்த்தமாக கருதப்படுகிறது. அதன் அருகில் அமர்ந்து அரங்கநாதரை வேண்டினால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. ஸ்ரீரங்கத்தின் மிகப்பெரிய திருவிழா வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாதத்தில் நடைபெறும் இந்த விழாவில் சொர்க்கவாசல் திறப்பு முக்கிய நிகழ்வு. நம்பெருமாள் பரமபத வாசல் வழியாக எழுந்தருளும் அந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீரங்கத்தில் கூடுகின்றனர். பகல் 10 மற்றும் ரா 10 என பிரிக்கப்பட்டு நடைபெறும் இந்த உற்சவத்தில் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் சிறப்பாக பாராயணம் செய்யப்படுகின்றது. இந்த நாட்களில் நம்பெருமாள் பல்வேறு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. சித்திரை, வைகாசி, ஆடி, புரட்டாசி, தை, மாசி, பங்குனி போன்ற மாதங்களில் நடைபெறும் உற்சவங்களில் நம்பெருமாள் திருக்கோவிலில் இருந்து எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இந்த உற்சவங்கள் ஸ்ரீரங்கத்தின் வாழும் கோவில் மரபை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டு செல்கின்றது. அரங்கநாதருடன் தொடர்புடைய நாச்சியார் மரபும் ஸ்ரீரங்கத்தில் தனி சிறப்புடையது. ஸ்ரீதேவி, பூதேவி, ரங்கநாச்சியார், கோதை நாச்சியார், துலுக்கு நாச்சியார், சேரகுலவள்ளி நாச்சியார், கமலவள்ளி நாச்சியார் ஆகியோர் அரங்கனுடன் தொடர்புடைய நாச்சியார் மரபில் சிறப்பாக போற்றப்படுகின்றனர். ஸ்ரீரங்கம் தமிழ் இலக்கியத்துடனும் ஆழமான தொடர்பு கொண்டது. கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்ட இடமாக ஸ்ரீரங்கம் குறிப்பிடப்படுகிறது. கவி சக்கரவர்த்தி கம்பர் தனது கம்பராமாயணத்தை இங்கு அரங்கேற்றினார். இதனால் ஸ்ரீரங்கம் தமிழ் பக்தி இலக்கியத்திற்கும் காப்பிய மரபிற்கும் முக்கியமான தலமாக விளங்குகிறது. இப்படி புராண காலத்தில் இருந்து தொடங்கும் அரங்கநாதரின் மரபு சோழர் கால கட்டுமானங்களால் வளர்ந்து ஆழ்வார்களின் பாசுரங்களால் ஆன்மீக செல்வாக்கை பெற்று ராமானுஜரின் பணியால் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் முக்கிய மையமாக உருவெடுத்து பாண்டியர் காலத்தில் செல்வ செழிப்பை பெற்று 14ஆம் நூற்றாண்டின் படையெடுப்புகளில் கடுமையான அழிவை சந்தித்து நம்பெருமாளின் பாதுகாப்பு பயணத்தை கடந்து விஜயநகர பேரரசின் காலத்தில் மீண்டும் எழுந்து நாயக்கர் கால கலை மற்றும் கட்டிடக்கலையால் மேலும் விரிவடைந்து இறுதியில் இன்றைய பிரம்மாண்டமான கோவில் நகரமாக நம்முன் நிற்கிறது. ஸ்ரீரங்கத்தின் வரலாறு வெறும் பழைய கற்களுக்குள் புதைந்து கிடக்கும் வரலாறு அல்ல. இங்கு இன்னும் ஆழ்வார் பாசுரங்கள் ஒலிக்கின்றது. தினமும் பூஜைகள் நடைபெறுகின்றது. நம்பெருமாள் உற்சவங்களில் எழுந்தருளுகிறார். வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் அரங்கநாதரை தரிசிக்க வருகின்றனர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவான வழிபாட்டு மரபுகள் இன்றும் தொடரப்பட்டு வருகிறது.
காவிரியும் கொள்ளிடமும் சூழ்ந்த அந்த தீவில் 7 திருச்சுற்றுகளுக்குள் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கநாதர் சோழர்களையும் பாண்டியர்களையும் பார்த்திருக்கிறார். விஜயநகர பேரரசின் எழுச்சியையும் நாயக்கர்களின் காலத்தையும் கடந்திருக்கிறார். படையெடுப்புகளையும் அழிவுகளையும் பார்த்திருக்கிறார். மீண்டும் எழுந்த கோவிலையும் கண்டிருக்கிறார். தலைமுறைகள் மாறினாலும் அரங்கனுக்கான பக்தி மட்டும் மாறவில்லை. அதனால்தான் ஸ்ரீரங்கம் இன்று ஒரு கோவில் என்ற அளவை தாண்டி நிற்கிறது. இது தமிழ் பக்தி இலக்கியத்தின் மையம், ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்தின் முக்கிய தலம், தென்னிந்திய கோவில் கட்டிடக்கலையின் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, பல நூற்றாண்டுகளின் கல்வெட்டுகளை தன்னுள் கொண்ட வரலாற்று களஞ்சியம், படையெடுப்புகளையும் அழிவுகளையும் கடந்து மீண்டும் மீண்டும் எழுந்த ஆன்மீக சின்னம், இன்றும் உயிரோடு இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு கோவில் நகரம். காவிரியின் நடுவில் அமைந்த திருவரங்கத்தில் ஆதிசேஷன் மீது தெற்கை நோக்கி பள்ளி கொண்டிருக்கும் அரங்கநாதரின் திருக்கோலம் இந்த நீண்ட வரலாற்றின் மையமாக இன்று வரை திகழ்கிறது. அதனால்தான் ஸ்ரீரங்கம் வைணவ உலகில் ஒரு திருத்தலமாக மட்டுமல்லாமல் பூலோக வைகுண்டம் என்ற பெருமையுடன் பக்தர்களின் உள்ளங்களில் நிலைத்திருக்கிறது. மேலும் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவில் 2014ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களுக்கான டென்டேட்டிவ் லிஸ்டில் இடம்பெற்றுள்ளது. 7 திருச்சுற்றுகளை கொண்ட தனித்துவமான கோவில் நகர அமைப்பு மற்றும் அதன் சிறப்பு மிக்க கட்டிடக்கலை, வரலாறு மற்றும் வாழும் பண்பாட்டு மரபுக்காக இது யுனெஸ்கோவின் கவனத்தை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.